பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். சங்கீதம் 36 வசனம் 7. கிருபை என்பது பரிசுத்த தேவன் தவறி போன மக்களாகிய நம்மிடம், வீழ்ச்சியடைந்த மாந்தரிடம், அக்கிரமம் அநியாயம் பாவம் செய்த ஜனத்திடம், அவருக்கே விரோதமாக சோரம் போன மனுகுலத்திடம் காட்டும் நிபந்தனையற்ற அளவில்லாத அன்பின் செயல்பாடாகும். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா நீதிக்கு புறம்பான செயல்களுக்கும் தக்கதாக தண்டிக்கப்படாமல் நம்மை அவரிடமிருந்து காப்பாற்றுவதும் அவர் கிருபையே ஆகும். அவருடைய கிருபை அளவில்லாதது. எதை போன்று என்றால், வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவற்ற தூரத்தை போல அவர் கிருபை நம்மேல் பெருகுகிறது என்று வேதவசனம் கூறுகிறது. இந்த கர்த்தருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் நிர்மூலமாகாமல், அழிந்து போகாமல், மடிந்து போகாமல் காக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் புதியவைகளாக இந்த கிருபை நம்மை தேடி வருகிறது என்று அன்பான ஆண்டவர் வாக்களிக்கிறார். இத்தகைய கிருபையை மறந்து போன நிலையில் மனம் போனபடி அவர் கிருபையை மறந்து போன மக்களாக வாழ்ந்தாலும் அவர் கிருபைக்கு மேல் இன்னும் கிருபை அளிக்கிறார். அதுதான் தேவனுடைய அளவற்ற கிருபையாகும். அதற்காகவே அன்பின் ஆண்டவர் தமது குமாரரை அனுப்பி அவர் மூலமாக கிருபையை உண்டாக செய்து அதை பெருகவும் செய்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. இந்த கிருபையாலே தான் நாம் கர்த்தரிடம் வரத்தக்கதான, தைரியமாய் அவரண்டை சேரத்தக்கதான பலனை பெறுகிறோம். இந்த அருமையான கடவுளுடைய கிருபையானது நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்படும் வரையில் அவர் பொழிகிறார். தொடர்ந்து ரட்சிப்படைந்த வாழ்விலும் கூட அதிலே நாம் வீழ்ச்சி அடையாமல் தொடர்ந்து வளரத்தக்கதாக இந்த கிருபையை அன்பான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மேல் பொழிகிறார். ஆகவே தான் இதை அறிந்த சங்கீதக்காரனாகிய கர்த்தருடைய ஊழியன் பாடுகிறான், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த கிருபையின் வழியாகவே, மற்றபடி நமக்கு அருகதையே இல்லை. இந்த கிருபையின் வழியாகவே மனுபுத்திரர், மனுமக்கள் அனைவரும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்கிறான், பாடுகிறான். நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வாழ்வோமா? ஆமேன். God bless you.